தாஸ் கரெக்டா நினைச்ச மாதிரியே ஸ்வேதாவை வச்சு அவங்க பேச்சில அவங்க நினைச்ச மாதிரியே குடும்ப மானத்துக்காக பயந்து ஜெயா அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கும் மேல அதை உடனடியா எடுக்க போகும்போது கடைசி நேரத்துல சக்தி தன்னோட புத்திசாலித்தனத்தால அதை தடுத்து நிறுத்திடுறாங்க. ஆனாலும் ஜெயா இந்த விஷயத்திலயுமே முட்டாள்தனமா அவசரப்பட்டு அந்த பணத்தை உடனடியா தான் அந்த அருள்ன்ற ஸ்வேதாவோட அண்ணன் கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உடனடியா அவங்க பணத்தை எடுத்து ரெடி ஆயிட்டு இருக்க. உடனே இதை பார்த்துட்டு சக்தி, சண்முகம், சந்திரசேகர்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெயாவை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா குடும்ப மானத்துக்காக நான் இதை இப்பவே பண்ணிதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு அவங்க குடும்ப மானத்தை பத்தி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஆனா பவானியோ, அம்மா தப்பு பண்ணவாங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கா, நீங்க எதுக்காக குடும்ப மானம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க, போனா போகட்டுமா, அவனை பத்தின உண்மை வெளியே வந்தா அதுல எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு பேச. ஆனா ஜெயாவோ மறுபடியுமே சிவானியோட விஷயத்த வெளியே கொண்டு வந்து இதுக்காக தான் நான் இதை பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க யாரு பேச்சையுமே கேட்காம தாசுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு நாளைக்கு வந்துருங்க, நாளைக்கு பணத்தோட நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்த சக்தியும் இந்த விஷயத்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ அந்த அருள்னு வந்தவங்க மேலையும் அவங்க கூட வந்த இந்த ஸ்வேதான்ற பொண்ணு மேலேயும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு, ஏதோ பணத்துக்காக அவங்க இது எல்லாத்தையுமே பிளே பண்றாங்களோன்னு கூட தோணுதுன்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல இருக்க கரெக்டான எண்ணத்தை எடுத்து சொல்ல. அதே மாதிரிதான் பொண்ணையும் சக்தி கிட்ட எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அவங்க சுந்தர் அண்ணா கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக தான் ஏதேதோ அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் நானும் அவங்கள பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இந்த இடப்பட்ட நேரத்துல கூட சுந்தர் அண்ணா வீட்டுக்கு தெரியாம நிறைய பணத்தை கையாடல் பண்ணிருக்காங்கன்னு நம்மளே அந்த பெரியசாமி மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ ஏன் அவங்களுக்காக இவங்க இந்த பணத்தை கொடுத்துருக்க கூடாது? ஆனா என்ன, அவங்க போன்ல பேசும்போது தாசன்ற ஒரு ஆள் கிட்ட பேசினதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அப்படிதான் அந்த மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வந்திருக்கவங்க பேரு அருள்னு சொல்றாங்க. அதுதான் எனக்கு புரியல, தாசும் அருளும் வேற வேறையா, அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேருமே ஒன்னானும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே இதை கேட்ட சக்தியும் நீ சொல்ற மாதிரியே தான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை நடந்திருக்குன்னா உண்மையான ஒரு அண்ணனா இருந்தா, ஒரு பாசமான அண்ணனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், அவன் தங்கச்சியை இந்த மாதிரி பண்ண ஆள உண்டு இல்லைன்னு பண்ணிருக்க வேண்டாம். ஆனா அதுக்கு மாறா இவன் என்னமோ பணம் கேட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து நின்றுட்டு இருக்கான். எனக்கு என்னமோ சுந்தரண்ணா கிட்ட பணம் கேட்டு மிரட்டினவன் இவனாதான் இருந்திருக்கும். அவங்க கிட்ட மாட்டினதுனாலதான் சுந்தரண்ணா இந்த மாதிரி நம்ம கிட்ட ஏமாத்தி பணத்தை வாங்கியிருக்காங்களோன்னு கூட தோணுது. ஆனா என்ன, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு சரியான ஆதாரம் தேவைப்படுது. அதை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம வீட்டுல இதை பத்தியுமே பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்களோட ஸ்டுடியோக்கு போனது மட்டும் இல்லாம அங்க ஸ்வேதான்ற பொண்ணை பத்தி விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தி நினைச்ச மாதிரி இல்லாம அங்க ஏற்கனவே ஸ்வேதா வந்து வேலை செஞ்சிருந்ததுனால அங்க ஸ்வேதாவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கு. ஆனா என்ன, அவங்களுக்கு குடும்பமே இல்லைன்னு தான் அதுல நோட் பண்ணிருக்காங்க. பட் எதுக்கு யாருமே இல்ல அனாதன்னு சொல்லிட்டு இங்க நோட் பண்ணிருக்கு. ஆனா அண்ணன் சொல்லிட்டு அவங்க கூட ஒரு ஆள் வந்திருக்காங்களே, இது இன்னுமே சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு அதே மாதிரி சண்முகத்துக்கிட்டையும் சந்திரசேகர்கிட்டையும் சொல்றாங்க. உடனே இதை கேட்ட சந்திரசேகரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, பேசாம நம்ம அவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாமான்னு சொல்ல. ஆனா கரெக்டா இவங்க இந்த விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்த ஜெயாவோ இந்த எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டு செம்ம கோபப்பட்டது மட்டும் இல்லாம இதுக்கு மேல இந்த விஷயத்த நீங்க நோண்டாம இருக்காதான் நல்லது, பேசாம பணத்தை கொடுத்துட்டு இந்த விஷயத்த அப்படியே விட்டுடலான்னு அவங்க கிட்ட செம்மையா பிரச்சனை பண்ணிட்டு மறுபடியுமே அருளுக்கு கால் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துருங்க, கன்ஃபார்மா இந்த டைமுக்கு வந்துருங்க, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ரூமுக்கு போயிட்டு இந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கா. ஆனா இந்த மாதிரி ஜெயா சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா சக்தியும் சண்முகமும் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும்போது கரெக்டா சந்திரசேகரோ உங்க அம்மா எப்பவுமே இப்படிதான்ப்பா, எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காம பண்ணிதான் இப்போ நம்ம இந்த நிலைமையில வந்து நிக்கிறோம். ஆனா இப்போ மறுபடியுமே அதே தப்ப பண்ணிடக்கூடாது. சோ நம்ம பேசாம நான் சொன்ன போலீஸ் ஆபீசரோட உதவியவே கேட்டுக்கலாம். ஏன்னா அவங்க எனக்கு ரொம்பவே ஃப்ரெண்டு மாதிரி, அதனால அவங்க கண்டிப்பா நம்மளோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாம ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு நைட்டே அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல. உடனே அவங்களுமே அவங்களோட போட்டோ மட்டும் தேவைப்படுதுன்னு சொல்ல. உடனே இதை கிட்ட சந்திரசேகரும் அந்த ஆளோட போட்டோ இல்ல, பட் அந்த பொண்ணோட போட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவோட போட்டோவை அனுப்பி வச்சுட்டு இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காலையில ஜெயா இவங்களெல்லாம் நம்மனா வேலைக்காகாது, நாமளே இந்த பணத்தை தனியாவே எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க அருள்னு நினைச்சுக்கிட்டு தாசை பாக்குறதுக்காக அவங்க சொன்ன இடத்துக்கு போயிட்டு பணத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்பவே சாதாரணமாவும் சந்தோஷமாவும் வந்த தாசோ ஜெயா பணத்தோட வெயிட் பண்றத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம உடனடியாக அவங்க கிட்ட போயிட்டு பணத்தை வாங்கிக்கிட்டு உடனடியாக அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. ஆனா ஜெயாவோ இவ்வளவு நாள் நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா இதுக்கப்புறமா இந்த பிரச்சனையோட தயவு செஞ்சு எங்களோட வீட்டுக்கு வராதீங்க, வெளியவும் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்ல. ஆனா தாசோ எப்படி சுந்தர் கிட்ட பிளே பண்ணாங்களோ அதே மாதிரி ஜெயா கூடயுமே பிளே பண்றாங்க. சரி இந்த பணத்தை வச்சு நாங்க இப்போதைக்கு எங்களோட தேவைகளை முடிச்சுக்கிறோம், அதுக்கப்புறமா எங்களுக்கு எப்ப பணம் தேவைப்பட்டாலும் நாங்க உங்ககிட்ட கேட்கறோம்னு சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஜெயா செம்ம ஷாக்கோட அவங்கள பார்க்க. உடனே தாசோ என்ன மேடம் ஒரே செட்டில்மெண்ட்ல எங்களோட கதையை முடிச்சிடலாம்னு நினைக்கிறீங்களோ, என்னோட தங்கச்சியோட வாழ்நாள் முழுக்க நீங்க இந்த மாதிரி நிறைய செட்டில்மெண்ட்டை கொடுத்துதான் ஆகணும், ஏன்னா அதுதான் உங்களோட தலையில எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு உடனடி அவங்க அங்கிருந்து தப்பிக்க பார்க்க. ஆனா இதை பார்த்துட்டு ஜெயா ஒருவேளை நம்ம
நம்ம சக்தி சொன்ன மாதிரியே இந்த விஷயத்துல அவசரப்பட்டுட்டோமோ, இந்த ஆள் உண்மையாவே ஏமாத்துக்கார ஆளா இருப்பானோ, இவன் பணத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருப்பானோன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போதே கரெக்டா அங்க பணத்தோட தப்பிக்க நினைச்ச தாஸ சுத்தி வளைச்சு போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பிடிச்சு இவன் ஒரு மிகப்பெரிய ஃப்ராட்ன்ற விஷயத்தையும் சொல்றாங்க. இதே மாதிரி தான் நிறைய பணக்கார ஆளுங்களை ஏமாத்தி இவனும் இவன் பொண்டாட்டியும் இதே தொழிலாதான் வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதாவுமே பிடிச்ச விஷயத்த சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ஜெயாவுமே இந்த விஷயத்த பத்தி சந்திரசேகர் கிட்ட கேட்க, உடனே சந்திரசேகரும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி சக்தியுமே ஜெயா கிட்ட இப்பயாவது தயவு செஞ்சு எந்த முடிவு எடுத்தாலும் அவசரப்படாம எடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. ஏன்னா நீங்க ஒவ்வொரு தடவையுமே அவசரப்பட்டு எடுக்கிற முடிவால தான் நம்மளோட குடும்பம் இப்போ இந்த நிலைமையில வந்து நிக்குதுன்னு சொல்லிட்டு பொண்ணியோட விஷயத்திலயுமே நீங்க அவசரப்பட்டதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்க ஜெயாவுமே இப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க.